வண்டியோட ஷார்ட் ஓனர்ஷிப் ரிவ்யூ பற்றி நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். லைக் மீட்டியாரோ கிளாசிக்காக ஒரு கன்ஃபியூஷன் இது. அந்த கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருக்கும். இந்த வண்டி எப்படி மெயின்டைன் பண்ணுறது, இது வந்து வண்டி மூவ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு மாதிரி அந்த புஷ் தேயிற மாதிரி அந்த சவுண்ட் வருது. அது டிராஃபிக்லலாம் வண்டி ஓடுதா இல்லையானே தெரில. ஹோண்டாலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் வந்து இங்கேருந்து மட்டும் தான் வரும். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பைக்கு, நம்ம ஃபர்ஸ்ட் ஓனாக வாங்கின பைக்குன்றதால ஒரு தனி லவ் இது. இந்த வீடியோவில் வந்துட்டு நீங்கள் வண்டியோட ஷார்ட் டேர்ம் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வண்டியோட ஷார்ட் டேர்ம் ஓனர்ஷிப் பற்றி நான் அந்த வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ், நான் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே வந்துட்டு மைலேஜ், வண்டியோட பிக்கப் எப்படி இருக்குது, 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வண்டி எப்படி இருக்குது, தென் வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் இப்போ எப்படி இருக்குது, வண்டியோட மைலேஜ் இப்போ எப்படி இருக்குது, ஸோ எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்துட்டு இதில் உங்களுக்கு ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது வண்டியோட லுக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு ஃபுல் மேட் பிளாக், ஒரு அக்ரெசிவான ஒரு லுக் இது. பேசிக்கலி இது எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே செட் ஆகும். ஃபார்மல், கேஷுவல்ஸு, மேபி ட்ரெடிஷ்னல் எல்லாத்துக்குமே செட் ஆகும் இந்த மாதிரி ஒரு மேட் பிளாக் கலர்ஸு. ஸோ வண்டி எப்படி மெயின்டைன் பண்ணுறது, இது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி ராயல் என்ஃபீல்டு வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப அதிகமாச்சு அப்படின்ட்டு. ஆனால் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இப்போதைக்கு ரொம்ப அதிகமாக தெரியல, பெட்ரோல் தவிர, மைலேஜ் தவிர. மைலேஜுமே எனக்கு ஓரளவுக்கு ஆவரேஜாக நல்லா தான் வருது. ரொம்ப வர்ஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது மைலேஜ், பட் ஓகே தான். நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன்னா இந்த 2 வச்சு தான், இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத்து அண்ட் தென் இது ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரே வாட்டர், நார்மல் வாட்டர் தான். நான் எப்போவுமே வந்துட்டு இப்போ எங்கே வெளியே கொண்டு போகிறேன், ரொம்ப டஸ்ட் ஆகிடுச்சு, ஸோ ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணோன்னா வெறும் இது வச்சு பண்ணால் கூட ஒரு சில இந்த பேச்சஸ்லாம் போகாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா ஜஸ்ட் வாட்டர் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிட்டு தொடச்சிடுவேன். ரீசெண்டாக வேறு நான் மெட்ரோவில் பார்க் பண்ணும்போது ஒரு வண்டி பார்த்தேன். அதில் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒயிட் டாட் அந்த டஸ்ட் எல்லாமே அப்படியே ஃபுல்லாகவே ஒட்டிக்கிது. அது வந்து ரொம்ப ஸ்க்ராச்சஸ் மாதிரி ஆயிடுச்சு அவங்க வண்டியில் ஃபுல்லாகவே. நானே பார்த்து ஷாக். ஆக்சுவலி அது புது வண்டின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எப்படி இந்த ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறோன்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்ப்ரே எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டா அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபுல்லாகவே டேங்க் ஃபுல்லாக, தென் இந்த இடத்துல சம்டைம்ஸ் சைலன்சர் கூட. ஸோ இந்த மாதிரி நான் இன்னைக்கு ஆக்சுவலி வெளியே போயிட்டு வந்தாலும் இந்த மாதிரி ஃபுல்லாக சேராக இருக்குது. ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா பையன் நீட்டாக தான் இருப்பான். எப்போவுமே நான் ஓரளவுக்கு நீட்டாக தான் வச்சுப்பேன். ஸோ இந்த மாதிரி எப்போவுமே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அப்படியே துடைச்சாலே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் இந்த பிளாக் இது திருப்பி வந்துடும். ஸோ இந்த டஸ்ட்டு ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி தான் வந்துட்டு எப்போவுமே தொடச்சி வச்சுப்பேன். லாஸ்ட் வீடியோவில் கூட நான் காமிச்சிருப்பேன். ஸோ இதுதான் வந்து நான் சிம்பிளாக மெயின்டைன் பண்ணுறது. பட் ஆக்சுவலி வந்துட்டு வண்டிக்கு வந்து பிபிஎஃப் ஓட்டியிருக்கேன். ஸோ இது நான் எங்கே ஓட்டியிருக்கேன், இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, இதோட வாரண்ட்டி, இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்துட்டு அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். ஸோ ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் அரௌண்ட் 900 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஓட்டியாச்சு. ஸோ இப்போ வண்டி எப்படி இருக்குது, வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஆக்சுவலி என்ன பண்ணாங்க அப்படின்னா வண்டியோட செயின் வந்து லூப் பண்ணாங்க, தென் பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு, பிரேக்கோட ஆயிலு, அண்ட் தென் வண்டி வாட்டர் வாஷ் பண்ணாங்க. தென் அவ்வளோதான், வேறு எதுவுமே அவங்க பண்ணல. அதே மாதிரி எனக்கு பில் வந்துட்டு கம்மியாக தான் வந்துச்சு, அரௌண்ட் 1100 கிட்ட வந்துச்சு. அதுலேயுமே 100 ருபீஸ் வந்து சம்திங் கன்சியூமபிள் சார்ஜஸ்ன்னு பிடிச்சாங்க. அது வந்து சர்வீஸ் காஸ்ட் ஆக்சுவலி அவங்க வாங்கக்கூடாது, ஆனால் அது கன்சியூமபிள் சார்ஜஸ் சொல்லிட்டு அவங்க அதை டிடெக்ட் பண்ணிட்டாங்க. பட் ஓகே, நமக்கு வண்டி தேவைப்படுது, நமக்கு அர்ஜென்ட்டாக தேவைப்படுறதுனால நம்ம அதெல்லாம் அந்த கவனிக்காமல் நம்ம பே பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா தான் நான் பில் பார்த்தா ஓகே, அவங்க எக்ஸ்ட்ராவாக மென்ஷன் பண்ணி தான் போட்டிருக்காங்க இந்த மாதிரி கன்சியூமபிள் சார்ஜஸ் சொல்லிட்டு. நான் உங்களுக்கு பில் காட்டுறேன் வீடியோவில். தென் நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் வந்துட்டு வண்டி அவங்களே ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி உங்களுக்கு வண்டி எப்படி இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, நீங்கள் ஓட்டி பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவங்களே கொஞ்சம் ஓரளவு நல்லா தான் பண்ணுறாங்க. நான் பார்த்தது வந்துட்டு இங்கே கோயம்பேடு கிட்ட ஒன்று இருக்குது. ஸோ அரும்பாக்கம் பிரான்ச்சில் தான் வரும் அது. ஸோ அங்கே வந்து ஆக்சுவலி நல்லா தான் சர்வீஸ் பண்ணாங்க. நல்லா ஆக்சுவலி ரெஸ்பான்ஸ் நல்லா பண்ணுறாங்க. பட் சர்வீஸ் எப்படி இருக்குன்னு போக போக தான் தெரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ன்றத பெருசாக ஒன்றுமே இருக்காது. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு ஏதாச்சும் இஷ்யூ வந்துச்சுன்னா அதை எப்படி அவங்க ரிசால்வ் பண்ணுறாங்கன்றதை நான் உங்களுக்கு செக் பண்ணிட்டு சொல்கிறேன். இப்போதைக்கு ஓகே, அவங்க நல்லா தான் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் வண்டி எப்படி இருக்குன்றது நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முன்னாடி வந்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் வைப்ரேஷன் தெரிஞ்ச மாதிரி இருந்தது. எப்படின்னா ரொம்ப வண்டி ரொம்ப டம்ப் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம புஷ் பண்ணால் கூட டக்குன்னு ஒரு புல் இருக்காது உங்களுக்கு.
அதே மாதிரி நானும் புஷ் பண்ண மாட்டேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வண்டி வந்து ஒரு 40 to 50 ட்ரைவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ ராயல் என்ஃபீல்டு ஷோரூம்லேருந்து அவங்க அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிகிற வரைக்கும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அரௌண்ட் 40 to 50 தான் நீங்கள் சிட்டிக்குள்ளேயே ஓட்டணும். மேக்ஸிமம் 50 தான் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஹைவே போனால் நீங்கள் ஒரு 60 க்ரூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் வந்து க்ரூஸ் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி தான் நான் வந்துட்டு ஹைவே போகும்போது கூட 50 தான் போனேன். ஸோ ஏன்னா வண்டியோட இன்ஜின் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இனிஷியல் பிக்கப்பும் நீங்கள் ரொம்ப ரேஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நீங்கள் சிக்னல்லேருந்து டக்குன்னு மூவ் ஆகிறீங்கன்னா நீங்கள் உடனே ஃபுல் ரேஸ் பண்ணக்கூடாது. ஸோ வண்டி வந்துட்டு ரொம்ப இனிஷியலாக இப்போ 20ல் ஃபஸ்ட் கீரு, தென் நீங்கள் 30 போகும்போது செகண்ட் கீரு, ஸோ 40ல் தேர்ட் கீரு. ஸோ நான் 3rd to 4th கீர் வரைக்கும் தான் நான் மெயின்டைனே பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த 5th கீரே நான் போகவே இல்லை. அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்க இந்த மாதிரி 5th கீர் நீ போகாமல் இருக்கக்கூடாது, அட்லீஸ்ட் நீ ஒரு 5th கீரில் நீ ஒரு 50க்குள்ளேயே கூட ஓட்டலாம், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே ஒரு 5th கீரில் போனால் அந்த வண்டி ரொம்ப வைப்ரேட் ஆச்சு. 5th கீரில் 50 வந்துட்டு இவன் தாங்க மாட்டான். கொஞ்சம் பவர் அதிகம், டார்க் அதிகம்ன்றதால இவன் வந்துட்டு 5th கீரில் 50ன்றது ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் 5th கீரில் வந்துட்டு நான் அது ஒரு 1 டைம் தான் போனேன் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முன்னாடி. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ நான் ரீசெண்டாக கூட இன்னைக்கு எடுத்துகிட்டு போனேன். இன்னைக்கு ஒரு 65-70 கிட்டே போயிட்டேன். 5th கீரில் தான் போனேன். வண்டி அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஸோ அந்த வைப்ரேஷன்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ டோட்டலாக அப்படியே சேஞ்ச் ஆகிட்டான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு அப்புறம். வண்டி ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் ஓட்டினதுக்கப்புறம் தான் இவனை நமக்கு செட் ஆகுறான். நீங்கள் ஓகே நீ இந்த மாதிரி தான் உன்னோட டிரைவிங் ஸ்கில்லா, ஓகே நான் அதுக்கேற்ற மாதிரி செட் ஆகிறேன். ஸோ நீங்கள் எப்படி ஓட்டுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து இவன் ஈஸியாக செட் ஆகிடும். தான் பெர்ஃபார்மன்ஸ் லெவலில் வந்துட்டு நான் பார்த்த சேஞ்சஸ். ஸோ இப்போ ஈஸியாக வந்துட்டு நான் செகண்ட் கியரில் வண்டி புஷ் பண்ணுறேன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அதே மாதிரி வண்டியோட பீட் டோட்டலி சேஞ்ச் ஆகிடுச்சு ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு முன்னாடி. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஃபஸ்ட்டு ஒரு 1 or 2 minutes வந்துட்டு ரொம்ப சவுண்டு வரும். லைக் அந்த ஸ்டார்டிங் கொஞ்சம் ஐடியலாக வெயிட் பண்ண சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு நீங்கள் வண்டி அந்த மார்னிங் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஐடியலாக 1 or 2 minutes வெயிட் பண்ணி தான் வண்டி எடுக்கணும். ஸோ அந்த டைமில் சவுண்ட் பயங்கரமாக வரும். ஆனால் அதுக்கப்புறம் ஓட்டும் போது சவுண்டே கேட்காது. டிராஃபிக்லலாம் வண்டி ஓடுதா இல்லையானே தெரில. எனக்கு என்னடா வண்டி பீட்டே கேட்கலையே அப்படின்ற மாதிரிலாம் இருந்தேன். பட் ஓகே இதுவும் நல்லா தான் இருக்கும், ஸ்மூத்தாக தான் இருக்கும் பீட். அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் அந்த பீட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப டீப்பாக இருந்துச்சு அந்த பீட்டு. ரொம்ப இந்த தேர்ட் கியரில் 20 to 30 க்ரூஸ் பண்ணும்போது அந்த பீட் பயங்கரமாக இருக்கும். அப்படியே ரொம்ப அந்த இங்கேருந்து வர சவுண்டு உங்களுக்கு இங்கேருந்து அந்த டக்குன்னு வெளியே வரைக்கும் வரும். அது நமக்கு ஃபீல் பண்ண முடியும் அந்த சவுண்டு உள்ளேருந்து வருதுன்ட்டு. ஹோண்டாலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்டு வந்து இங்கேருந்து மட்டும் தான் வரும். இன்ஜின்லேருந்தோ உங்களுக்கு அந்த கனெக்டே இருக்காது இன்ஜினுக்கும் உங்களுக்கும். ஆனால் இந்த வண்டியில் உங்களுக்கு அப்படி கிடையாது. ஆக்சுவலி சைலன்சர்லேருந்து வெளியே வர சவுண்ட் வந்து உங்களுக்கு அப்படியே ஈஸியாக ஃபீல் பண்ண முடியும், இன்ஜின்லேருந்து அது சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது நீங்கள் வந்து ஃபீல் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் இதோட பீட் எப்படி இருக்குது. நான் சொல்லியிருந்தால இப்போது ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அப்புறம் வண்டி பீட் வந்து ரொம்ப பேஸ்ஃபுல்லாக நல்லா இருக்குது, டீப்பாக இருக்குன்ட்டு. ஸோ நீங்கள் அது எப்படி இருக்குன்னு இப்போ கேளுங்க. ஸோ வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த வண்டி இனிஷியலாக இப்போது இன்ஜின் ஆன் பண்ணி ஒரு சவுண்ட் வரும் பார்த்தீங்களா, அது என்னோடய ஃபேவரட். சவுண்ட் போனதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த சவுண்ட் நீங்கள் கேட்குதான்னு பாருங்கள். இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுற பீட் எப்படி இருக்குன்னு கேளுங்க. இப்போ அந்த டக்குன்னு சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி கேட்காது. லைட்டாக ஒரு பீட் வரும், அது அவ்வளோதான். அது ஸோ இந்த மாதிரி இந்த டக்கு அந்த மாதிரி கேட்கவே கேட்காது. நான் ரேஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அது மாதிரி வந்து ஒரு டேப்பட் நாய்ஸ் இருக்கான்னு பாருங்க. ஆக்சுவலி வண்டி ஒரு டேப்பட் நாய்ஸ் ஒன்றும் எனக்கு அந்த இஷ்யூ வரல. ஆனால் ஒரு சில பேர் சொல்கிறாங்க அது கண்டிப்பாக வரும், ராயல் என்ஃபீல்டோட பிராண்டில் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்றாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த மாதிரி வரல. அது லைட்டாக கேட்குற மாதிரி இருக்குது. அது இல்லை நான் அப்படி நினச்சிக்கிறதால அப்படி இருக்கான்றது எனக்கு தெரில. உங்களுக்கு அந்த மாதிரி மைக்கில் கேட்டுச்சுன்னா சொல்லுங்கள். வண்டியோட இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டு தான் வந்து இங்கே இக்னிஷன் ஆஃப் பண்ணணும். ஸோ அது வந்து எனக்கு ஷோரூமில் சொல்லி கொடுத்தது. நெக்ஸ்ட் வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர்ஸ், பிரேக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறேன்.
ஸோ இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர்ஸ் வந்துட்டு நான் பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதே மாதிரி நைட் விஷன் கூட நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போலாம் முன்னாடியெல்லாம் ராயல் என்ஃபீல்டில் வந்துட்டு லைட்லாம் இருக்காது. ஸோ இப்போ ஃபுல்லாகவே லைட்டு இந்த மேப்பு நேவிகேஷன்ஸு. ஸோ அதில் உங்களுக்கு அதுவுமே டே அண்ட் லைட்டில் வந்துட்டு இல்லை டார்க் மோட் அண்ட் ஒயிட் மோட் ஸோ ரெண்டுமே வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதுவே இந்த மேப் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு எனக்கு இப்போ ஒரு ரவுண்டானா வருதுன்னா அந்த ரவுண்டானா லெஃப்ட் எடுக்கணுமா ரைட் எடுக்கணுமான்றது கரெக்டாக அந்த சிம்பிள் தான் வரும் இதில். ஆக்சுவலி இது கரெக்டாக அந்த மேப்பில் வர மாதிரி அந்த நேவிகேஷன் சிம்பிள்லாம் வராது. ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஒரு ரவுண்டு, அந்த ரவுண்ட்லேருந்து லெஃப்ட் எடுக்கணும் அந்த மாதிரி தான் காட்டும். ஸோ அதை நம்ம தான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஆனால் அதே மாதிரி கரெக்டாக காட்டுது. ஒரு 3 சிம்பிள் காட்டும். ஒரு நீங்கள் டேர்ன் எடுக்க போக மாதிரி இந்த சைடு எடுத்துடாதுன்றது பிளாக் சிம்பிள் ஒன்று காட்டும். நான் உங்களுக்கு அதை தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதை எப்படி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபஸ்ட்டு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. பட் அப்புறமா தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, அந்த சைடு போகக்கூடாதுன்னு அந்த சிம்பிளை காட்டுறாங்க. ரைட்டு ஆக்சுவலாக நான் லெஃப்ட் எடுக்கணும்னா லெஃப்ட் சிம்பிளும் காட்டுவான், ரைட் சிம்பிளும் காட்டுவான். ரைட் சிம்பிளை பிளாக் கலரில் காட்டுவான், லெஃப்ட் சிம்பிள் தான் வந்துட்டு பிளிங்காக ரெட் கலரில் காட்டும். அதே மாதிரி கிட்ட வர தான் அது பிளிங்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஆனால் அதே மாதிரி கொஞ்சம் ஃபோன் ட்ரெயின் ஆகுது. இப்போ நம்ம நேவிகேட் இங்கேருந்து ஃபோன்லேருந்து ஷேர் பண்ணும்போது பேட்ரி ரொம்ப ட்ரெயின் ஆகுது, ஃபோன் ரொம்ப ஹீட் ஆகுது. அதனால ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு 2 to 3 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து அட்ஜஸ்டபிள் பிரேக்ஸு. ஸோ இது நாங்கள் ஈஸியாகவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடி இருந்த மாடல்லாம் அப்படி கிடையாது. ஸோ இப்போ வர மாடல் டாப் அண்ட் மாடல் எல்லாத்துலேயும் வந்துட்டு உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ என்னோட கை லெவலுக்கு ஏற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ பிரேக்ஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஃபஸ்ட்லாம் வந்துட்டு பிரேக் ரொம்ப டைட்டாக இருக்கும். ஆனால் இதை விட உங்களுக்கு பிரேக்ஸ் வந்து மிட்டியாரில் தான் ரொம்ப ரொம்ப பட்டர் ஸ்மூத்தாக இருக்கும். அதை நான் ட்ரையல் ஓட்டி பார்த்தேன். ஸோ இந்த வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் அன்றைக்கி மீட்டியாரோ கிளாசிக்காக ஒரு கன்ஃபியூஷன், இது அந்த கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருக்கும், மீட்டியாரோ கிளாசிக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஓட்டி பார்க்கும்போது அந்த வண்டியில் எனக்கு பிடிச்சதே எதுனா அதோட லிவர்ஸ் தான். அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்துச்சு. பிடிக்கிறதே தெரியாது. ஸோ கிளச்செல்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதனால் எனக்கு மீட்டியாரில் தான் ரொம்ப பிடிச்சது. இதில் அந்த அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்காது. பட் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா இது யூஸ் பண்ண கொஞ்சம் நல்லா இருக்குது. அது ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. அதே மாதிரி பிரேக் வந்து நல்லா ஷார்ப்பாக பிடிக்குது. இப்போது இன்னைக்கு வந்துட்டு அரௌண்ட் ஒரு 65 கிட்ட க்ரூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ சடனாக வந்துட்டு ஒரு டெம்போ வந்ததில் நான் எப்பவுமே 2 பிரேக்கும் தான் பிடிப்பேன். ஃபஸ்ட்டு நான் பேக் பிரேக் பிடிச்சிட்டு ஃப்ரண்ட் பிரேக் 2 பிரேக்குமே ஒரே டைமில் தான் பிடிப்பேன். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், பேக் பிரேக் பிடிச்சி ஒரு 2 செகண்ட்ஸ் ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சிருவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஷார்ப்பாக நம்ம வண்டி நிற்கிதுன்னா ஒரு 100 மீட்டர்ஸ் முன்னாடியே வந்து என் வண்டி நின்றுது. ஸோ அது இத்தனைக்கும் நான் பில்லியனோட தான் போனேன். பட் பிரேக்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. அதுமாதிரி பேக் பிரேக் ஒரு டிஸ்கில் வந்துட்டு கொஞ்சம் சவுண்டு வருது. இப்போது வண்டி ஓடும் போது சவுண்டு வரல, ஆனால் வண்டி மூவ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு மாதிரி அந்த புஷ்ஷு தேயிற மாதிரி அந்த சவுண்டு வருது. ஆனால் இது வந்து அந்த சவுண்டு கேட்குறது நார்மல் தான் அது. ஆனால் பிரேக்ஸ் வந்துட்டு உண்மையாகவே வந்து ரொம்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நல்லா தான் இருக்குது. பிரேக்ஸ் வந்துட்டு ஒரு ஓகே இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம் அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ வரைக்கும் நான் ஒரு சர்வீஸ் விட்டு நான் இன்னொரு 400 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டேன். டோட்டலாக 900. இப்போ வரைக்குமே பிரேக் வந்து நல்லா தான் இருக்குது. அடுத்து செயின் வந்துட்டு நான் இன்னும் லூப் பண்ணவே இல்லை. இன்னொரு 100 கிலோமீட்டர்ஸ் ஓடுறேன். ஸோ 900 ஹைட்ஸு, இன்னொரு 100 ஓட்டணுன்னு, ஏன்னா எவ்ரி 500 வந்துட்டு செயின் லூப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஷோரூமில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இப்போது இன்னொரு 100 கிலோமீட்டர்ஸ் ஓட்டினதுக்கப்புறம் செயின் லூப் வரணும். பட் இப்போ இருக்கும் செயினில் வந்துட்டு லூப்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இன்னும் ட்ரைலாம் ஆகலை. பட் இருந்தாலுமே நான் நெக்ஸ்ட் 100 கிலோமீட்டர்ஸில் வந்துட்டு லூப் பண்ணிடுவேன். பட் இப்போதைக்கு வந்து நல்லா தான் இருக்குது. அவங்க நல்லா தான் பண்ணி கொடுத்துருங்க. பட் அவங்க லூப் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க இந்த பிரேக் பேட் மேலே வண்டி மேலே ஃபுல்லாகவே ஆயில் பட்டுருது. அவங்க ரொம்ப மொத்தம் வண்டி ஃபுல்லாகவே ஆயிலாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து தான் தொடச்சேன். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் இதுவாக பண்ணிடுறாங்க. நீட்டாக பர்ஃபெக்டாக பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க அவசரமாக ஒரே நாளில் நமக்கு கொடுக்குறதால அது மாதிரி பண்ணிடுறாங்க. ஸோ அது ஒன்று தான். மற்றபடி அட்லீஸ்ட் அது பண்ணாங்க. சில இடத்துல வந்துட்டு எப்படி பண்ணுறாங்கன்னா, என் ஃப்ரெண்டுக்குலாம் எப்படி பண்ணாங்கன்னா, வண்டி செயின் லூப் பண்ணிவிட்டு வாட்டர் வாஷ் பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க வண்டியை. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. பட் இந்த அரும்பாக்கம் பிரான்ச் ஓகே தான். நெக்ஸ்ட் சர்வீஸ் போகும்போது தான் எனக்கு தெரியும் ஆக்சுவலி எக்ஸாக்டாக அவங்க எப்படி பண்ணுறாங்க. பைக்கோட மைலேஜ், ஸோ பைக்கோட மைலேஜ் ரொம்ப வர்ஸ்டான மைலேஜ் இல்லை ரொம்ப மாடரேட்டான மைலேஜ் அப்படின்னு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஆனால் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முன்னாடி இருந்த மைலேஜ் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முன்னாடி வந்துட்டு 25 தான் தந்துச்சு சிட்டியில். நான் இத்தனைக்கும் நான் 40-50 தான் ஓட்டிட்டு இருந்தேன். நான் இப்போ எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் சர்வீஸ் செகண்ட் சர்வீஸ் வரைக்கும் அரௌண்ட் ஒரு 1500 கிலோமீட்டர்ஸ் மேலே தான் உங்களுக்கு மைலேஜ் ஓரளவுக்கு பெட்டராக தரும். நீங்கள் எப்படி ட்ரைவ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மைலேஜே வந்து அந்த கிலோமீட்டர்ஸ் அதிகமாக தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும்
அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, அதெல்லாம் நான் மைலேஜ் இப்போதைக்கு பெருசாக கன்சிடர் பண்ணல. ஆனால் இப்போ எனக்கு தர மைலேஜ் வந்துட்டு ஒரு 28 சிட்டியில். ஹைவேல நான் மோஸ்ட்டாக போனது கிடையாது. ஸோ மிக்ஸ்டாக தான் போவேன். ஹைவே ப்ளஸ் சிட்டி ரெண்டுமே தான் ஓட்டுவேன். ஸோ அதுலேயே எனக்கு 20 to 30 அந்த மாதிரி தான் வருது இப்போதைக்கு. பட் இதுக்கப்புறம் பெட்டராக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அவ்வளோ ரொம்ப ரஷ் பண்ணி ஓட்ட மாட்டேன். ரொம்பவே இப்போ டிராஃபிக்லேருந்து மூவ் பண்ணுறனாலும் சரி, இல்லை ஒரு காலியான ரோட்டில் போனாலும் சரி, வண்டி ரொம்ப நான் வந்து புஷ் பண்ணி ஓட்ட மாட்டேன். நான் வந்து ரொம்ப நார்மலாக 50 to 60 இல்லைன்னா 60 to 70 அதுக்குள்ளே தான் ஓட்டுவேன். ரொம்ப காலியாக இருந்தாலும் 60 to 70 அவ்வளோதான் நான் மெயின்டைன் பண்ணுவேன். ஏன்னா ஒரு 2000 கிலோமீட்டருக்கு மேலே தான் வந்து நான் 80 போகலான்ற ஒரு மாதிரி நான் ஒரு பிளானில் இருக்கேன். அப்படி தான் போகணுன்னு இல்லை. நீங்கள் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் சர்வீஸே வந்துட்டு நீங்கள் ஒரு 70 போகலாம், 70 to 80 போகலாம். ஆனால் எனக்கு மனசு கேட்கல. நான் அதனால் வந்துட்டு ஒரு 60 to 70 60 தான் மெயின்டைன் பண்ணுவேன். 70யே வந்துட்டு ரொம்ப ரேராக தான் போவேன். மேக்ஸிமம் 60க்குள்ளேயே தான் நான் மெயின்டைன் பண்ணுவேன். இன்னைக்கு வந்துட்டு கோயிலுக்கு போனதால இவருக்கு வந்து மாலை போட்டிருப்பேன். கோயிலுக்கு கூட்டு போனாலே வந்துட்டு இவனுக்கு கண்டிப்பாக ஒரு பூஜையை போட்டு ஒரு மாலை போட்டுருவேன். அது வந்து இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பைக்கை நம்ம ஃபர்ஸ்ட் ஓனாக வாங்கின பைக்குன்றதால ஒரு ஒரு தனி லவ். இது இதோட மிரர்ஸ் ரொம்ப ஃபர்ஸ்ட் இந்த மிரர்ஸ்லாம் வைப்ரேட் ஆகும் பயங்கரமாக. நான் ஓட்டுக்கிட்டேன் ஒரு 50 போனாலே போதும், அப்படியே 2 மிரர்ஸுமே அப்படியே வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும், ஒன்றுமே தெரியாது. ஏன்னா அது வந்து அந்த வண்டி BS3 நினைக்கிறேன், BS3 BS4 நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் ரொம்ப வருஷமாக தான் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால ரொம்ப வைப்ரேட் ஆகும் அது. ஆனால் இது அப்படிலாம் கிடையாது. இது சுத்தமாக வைப்ரேஷன் தெரியல. நீங்கள் 70ல் போனால் ஒன்றுமே தெரியல, வைப்ரேஷனே தெரியல, சூப்பராக இருந்துச்சு. நல்ல வியூ. ஸோ உங்களுக்கு ஓவரால் உங்களுக்கு 2 சைடு கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 வியூமே நல்லா தான் தெரியுது. ஸோ மிரர்ஸுமே எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை. தென் வண்டியோட ஹெட்லைட்டு நான் ஆக்சுவலி நைட் வியூ உங்களுக்கு காட்டுறேன், சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு முன்னாடி இருந்த அந்த ஹாலஜனை விட LED வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு வியூ ஈஸியாக தெரியுது. ஸோ வண்டி இந்த வண்டி இதே மேட் பிளாக் எடுக்கிறீங்க, இதே ஸ்டெட் பிளாக் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே தொடச்சி தான் பார்த்துக்கணும். ஏன்னா அது வந்துட்டு இதுதான் மெயின்டெனன்ஸே உங்களுக்கு. இது நீங்கள் காஸ்ட்லைஸ் மெயின்டெனன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் இப்பயே நல்லா தொடச்சி நீங்கள் வந்துட்டு வண்டியோட PPF இல்லைன்னா நீங்கள் இப்போ கிளாஸி இது வாங்குறீங்கன்னா நீங்கள் வண்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லேமினேஷன் போடுறீங்கன்னா, ஸோ அதை நீங்கள் அதெல்லாம் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வண்டி ஈஸியாகவே மெயின்டைன் பண்ணிடலாம். ஸோ நான் மேட்ன்றதால மேட் PPF போட்டிருக்கேன். ஹைவேல வந்து 30 வருது. ஸோ ஹைவே நான் 2 வாட்டி தான் போயிருக்கேன். ஸோ அந்த 2 வாட்டியுமே வந்துட்டு ட்ரிப் மீட்டர் வச்சு நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ எப்போ ஃபுல் டேங்க் போட்டு நான் திருப்பி ஓட்டிட்டு வந்து திருப்பி ஃபுல் டேங்க் போடும். ஸோ அதை வச்சு தான் கால்குலேட் பண்ணுவேன். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்துட்டு இது ஒரு நல்ல மைலேஜ் தான். ஸோ ஃபைனலாக இப்போ நீங்கள் இந்த வண்டி வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த வண்டி வாங்கலாமா வேணாமா கேட்டால் அது டெஃபினட்டாக நீங்கள் வாங்கலாம். இது நான் வண்டி எடுக்கும் போது வண்டியோட ப்ரைஸ் வந்துட்டு 2.7. ஆக்சுவலி அது ஆஃப்டர் GST 2.0. ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்துட்டு நான் அந்த வண்டியை ஓகே எடுத்துடலாம்னு சொல்லிட்டு நான் பிளானே பண்ணேன். 2.7க்கு இது ஒர்த்தான்னு கேட்டால் எனக்கு பிடிச்சிருக்கு, இது ஒர்த்து தான் எனக்கு. ஸோ உங்களுக்கு எப்படின்றது உங்களோட யூசேஜ் பொறுத்து நீங்கள் வாங்குங்க. ஸோ உங்களோட யூசேஜ் பேஸ் பண்ண மாதிரி தான் அது. உங்களுக்கு யூசேஜ் அதிகமாக இருக்குது, உங்களுக்கு மைலேஜ் தான் முக்கியம்னா நீங்கள் இதை கன்சிடர் பண்ண வேணாம். பட் ஓகே எனக்கு மைலேஜ் 30ன்றது ஓகே தான், மேனேஜபிள் தான் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வாங்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இதுதான் இன்னைக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் ரிவ்யூ. ஸோ இதுக்கப்புறம் அப்கமிங் வீடியோஸில் ஸோ பைக்கோட மாடிஃபிகேஷன்ஸ் பற்றி தென் வண்டியோட PPF டீடைல்ஸ் பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரியான பைக் கண்டென்ட்டுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.